தலத்துக்கு வர்றாங்க. திருவிழிமலைக்கு அங்க பெருமான் விண்ணிலிருந்து போயிட்டு சொல்லுவாங்க. அங்க உள்ள கோவில் ரொம்ப பெருசா அருமையா அழகா இருக்கும். சாமி கல்யாண சுந்தரேஸ்வரர், எப்போதும் கல்யாண கோலத்துல இருப்பார். அங்க உள்ள சாமியை மாப்பிள்ளை சாமின்னு தான் இருக்கு பேர். அவருக்கு திருமண கோலத்துல இருப்பார். திருமணமாக அங்க போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா விரைவில் திருமணம் ஆயிடும். அப்படி அருமையான ஒரு புண்ணிய சேத்திரம். உங்களுக்கு போன வாரத்துல கூட சொன்னேன், திருவேலிமலையிலே சொல்லும் போது அங்க பெருமாள் வழிபட்ட பெரும் இல்லையா, மகாவிஷ்ணு சிவபூஜை செஞ்சுட்டு இருந்தாரு. நாள்தோறும் சிவபூஜை செஞ்சு சாமிகிட்ட சக்கரம் வாங்கினார். சங்கு சக்கரதாரி வச்சிருக்காருல, சங்கு சிவபெருமான் இருந்தா வாங்கினாரு. சக்கரத்தை எப்படியா சிவபெருமான் இரண்டுமே அவர்கிட்ட தான் இருந்தது. தனக்கு சக்கரம் வேணும்னு நினைக்கிறாரு. அப்ப சிவபூஜை என்ற தவத்தை செஞ்சா சக்கரம் கிடைக்கும் பெரியவங்க எல்லாம் முனிவர்கள் எல்லாம் சொல்ல மகாவிஷ்ணு தவம் செய்கின்றார். தவம் சிவபூஜை. நாள்தோறும் திருவேலிமலையில சிவபூஜை பண்றார். 1008 மலர்கள் கொண்டு சாமிக்கு அர்ச்சனை பண்றார். ஒவ்வொரு மலர் தாமரை மலருங்க, 1008 தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணுவார். 1008 சகஸ்ரநாமம் சொல்லுவோம்ல, அப்படி பண்ணுவார். இப்படி நாள்தோறும் பண்ணிக்கிட்டு இருந்தார். சிவபெருமான் ஒரு நாள் என்ன பண்ணார், இவர் தங்கத்தட்டுல 1008 மலர் வச்சிருப்பார். அன்னைக்குன்னு பார்த்து 1008 மலர் எனக்கு எடுத்துட்டு வந்துட்டார். 1000 மலர் எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டார். உள்ள 8 மலர் இருக்கு. சாமி ஒரு மலர், சிவபெருமான ஒரு மலரை மறைய வச்சுட்டார். ஒண்ணு குறையுது. 1007வது மந்திரம் சொல்லிட்டார். 1008வது மந்திரம் இங்க தொண்டைக்குழி வருது இருக்கு, அடுத்து வெளியில வரப்போகுது. தட்டுல பார்த்தா தட்டுல பூவை காணும், மலரை காணும், தாமரை மலரை காணும். 1008 பண்ணாதானே அர்ச்சனை பூர்த்தியாகும், வழிபாடு சிவபூஜை பூர்த்தியாகும். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப உடனே ஒரு கணத்துல நினைச்சாரு, தாமரை மலர் இல்லைன்னா என்ன, தாமரை மலர் போன்ற என்கிட்ட கண்ணு இருக்குது. கண்ணையே தோண்டி 1008வது மலரா வச்சுட்டாரு. சிவாக்கணும். சாமி மகிழ்ந்து அவருக்கு சக்கரம், உனக்கு என்னப்பா வேணும், சாமி எனக்கு சக்கரை வேணும், இந்த வச்சுக்கோன்னு சக்கரத்தை கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட புண்ணிய சேத்திரம். மகாவிஷ்ணு வழிபட்டு சிவர் பெருமாட்டின் சக்கரம் வாங்கிய தலம் தான் திருவீழிமிழலை. வீழினா கண்ணை தோண்டி வச்சு இறைவன் அருளைப்பட்டதுனால வீழிமிழலை என்ற தலம். அருமையான இந்த புண்ணிய தலத்துல திருநாவுக்கரசர்